ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீரங்க வைபவத்திலே தை பிரம்மோற்சவத்தை பற்றி இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். இது பூபதி திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. உற்சவம் தொடங்குவதற்கு முதல் நாளைக்கு முதல் நாள் திருமுறைச்சாற்று நடக்கும். தாயார் சந்நிதியிலிருந்து மண் எடுத்து திருமுறைச்சாற்று செய்யப்படும். உற்சவம் தொடங்குவதற்கு முதல் நாள் சேன முதலியார் புறப்பாடு, நகர சோதனை அதுவும் நடக்கும். இந்த தை பிரம்மோற்சவம் கொடியேறி நடக்கக்கூடிய உற்சவம். இந்த உற்சவத்திலே புறப்பாடு உள் திருவீதி, அதாவது உத்தர வீதி என்று சொல்லக்கூடிய திருவிக்கிரமன் திருச்சுற்று, அங்கேதான் இந்த உற்சவத்திலே புறப்பாடு நடக்கும். இந்த உற்சவத்திலே முதல் நாள் கொடியேற்றம், காலையிலே புறப்பாடு கிடையாது. முதல் நாள் மாலையிலிருந்து புறப்பாடு. பெரும்பாலும் இந்த உற்சவத்திலே 2 வேளைகளிலேயும் வாகன புறப்பாடு இருக்கும். பல இடங்களிலே மண்டகப்படியும் இருக்கும். 4ஆம் திருநாள் கருட வாகனம் ஆச்சரியமாக கொண்டாடப்படும். 6ஆம் திருநாள் சாயங்காலம் யானை வாகன புறப்பாடு, உள் ஆண்டாள் சந்நிதியிலே ஆண்டாள் நாச்சியாரோடே மாலை மாற்றல். 7ஆம் திருநாள் மாலைதான் புறப்பாடு. நெல்லளவை, பொதுவாக 7ஆம் திருநாள் அன்று சாயங்காலத்திலே நெல்லளவை இருக்கும். 8ஆம் திருநாள் குதிரை வாகனம் வையாளி. இது தைத்தேருக்கு அருகிலே நடக்கும். அதாவது தெற்கு வாசல், ரங்காரங்கா கோபுர வாசலிலே இந்த வையாளி குதிரை வாகனத்திலே வையாளியானது நடக்கும். 9ஆம் திருநாள் திருத்தேர். இந்த திருத்தேர் என்ன விசேஷம் என்றால், இதிலே தான் நம்பெருமாள் உபய நாச்சிமார்களோடே திருத்தேரிலே எழுந்தருளி ரதோத்சவம் அனுபவிக்கிறார். திருத்தேர் முடிந்த பிறகு சந்திரபுஷ்கரணியிலே தீர்த்தவாரி. இது 9ஆம் நாள் கிரமம். 10ஆம் நாள் அன்று காலையிலே சந்தன மண்டபத்திலே நம்பெருமாள் எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் கண்டருள்வார். அதற்கு பிறகு சாயங்காலம் புறப்பாடு, சப்தாவரண புறப்பாடு. அது முடிந்து துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே படிப்பு நடக்கும். அதற்கு பிறகு துவஜ அவரோகணம். இப்படி இந்த உற்சவமானது நடக்கும். 11ஆம் நாள் அன்று ஆளும் பல்லக்கு சாயங்கால வேளையிலே நம்பெருமாள் கண்டருளுவார். இப்படி இந்த உற்சவம் ஆச்சரியமாக திருவரங்கத்திலே கொண்டாடப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.